ரஜினியின் கோச்சடையானுக்கு ஒலிம்பிக் ஜோதி ஊர்வலம். கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்ட கோச்சடையான் ஜோதி சென்னையை அடைந்தது இன்று. நாளை வெளியாகவுள்ள ரஜினியின் கோச்சடையானை இன்றே கொண்டாட ஆரம்பித்து விட்டனர் ரஜினியின் தீவிர ரசிகர்கள். இந்தியாவுக்கு மோடியா இருக்கலாம், தமிழகத்துக்கு லேடியா இருக்கலாம், ஆனா உலக திரை உலகத்துக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் எங்க தலைவர் ரஜினி. என் தலைவனால திரை உலகத்தையும் மாற்ற முடியும், இந்திய தலை எழுத்தையும் மாற்ற முடியும். அவர் என்னைக்குமே சுயநலத்துக்காக இந்த கூட்டத்தை கூட்டினது கிடையாது, இதோ சுயநலத்துக்காக கூட்டின கூட்டம் கிடையாது. சொந்தமா என் தலைவர் மேல இருக்க பாசத்தால என் தலைவன் 9ஆம் தேதி வந்தாலும் ஜெயிப்பார். என் தலைவர் 9ஆம் தேதி வந்தாலும் ஜெயிப்பாரு, 23ஆம் தேதி வந்தாலும் ஜெயிப்பாரு, 2015 வந்தாலும் ஜெயிப்பாரு. என் தலைவர் என்னை எந்த நாட்டுக்கும் கடத்தவும் முடியாது, அதுக்கு அனுமதிக்கவும் மாட்டோம், இந்த பிரதமராலையும் முடியாது. So there's only one superstar all over the world, and that is Superstar Rajinikanth. So it's very evident the film got postponed on 9th May, but it doesn't bring any difference for us because we fans, we have gathered here from the past 2 p.m. today, and all the celebrations are going on. So it doesn't matter how it postponed, it's the end result matters, and it's going to be a mega hit. So Coach Ryan, here we are here to rock and rule the show. Whoever it is, enna thalapati vandalum seri, yaar vandalum, that's only one superstar, one king, one emperor, one superstar Rajinikanth. சென்னை மாவட்ட ரஜினி ரசிகர் மன்றத்தினர் உற்சாகத்துடன் கோச்சடையான் ஜோதியினை ஊர்வலத்தின் இறுதி கட்டமாக உதயம் திரையரங்கிற்கு கொண்டு வந்து சேர்த்தனர். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கோச்சடையான் வெற்றி பெறுவதற்காக ரசிகர் மன்றத்தினுடைய சார்பாக கன்னியாகுமரியிலிருந்து ஈஸ்வரன் கோயில் உவரி ஊரிலிருந்து இந்த ஜோதியை ரசிகர்கள் சார்பாக ஒவ்வொரு மாவட்டம் வழியாக வந்து கொண்டிருக்கிறது. கோச்சடையான் ஜோதியை லதா ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டார் என்பதோடு ரஜினி ரசிகர்கள் மத்தியில் லதா ரஜினிகாந்த் தோன்றியது ரசிகர்களின் உற்சாகத்தை அதிகப்படுத்தியது. நூற்றி மேற்பட்ட ரஜினியின் படங்கள் வெளிவந்த நிலையில் கோச்சடையானை விளம்பரப்படுத்தவே இந்த கோச்சடையான் ஜோதி ஏந்தப்பட்டுள்ளது என்பதும் அனைவரும் அறிந்த உண்மை. கபீஷ் பாலகிருஷ்ணனுடன் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.